போன வாரத்தில் ஸ்தோத்திரம் நம்ம தொடர்ந்து விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து வருகிறோம். விசுவாசிகளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, அதை நாம் எப்படி எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த முடியும் என்றெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட போதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் அதிகாரம் உடையவராக இருந்தாலும், அவர் தேவனாக இருந்தாலும், அவர் உலகத்தை படைத்த தெய்வமாக இருந்தாலும், அந்த தெய்வத்தினுடைய அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தான் என்பது ஸ்தோத்திரம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் போன வாரத்தில் நீங்களும் நானும் கெஞ்சுகிறவர்கள் அல்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து கெஞ்சி கூத்தாடி வாங்குகிறவர்கள் அல்ல, அவரோடு கூட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அவரோடு கூட உட்கார்ந்து ஸ்தோத்திரம் அவரோடு இணைந்து ஸ்தோத்திர தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அடியேன் 30 வருஷமா தேவ பாதத்தில் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. அதுதான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் நிலை நாட்டவும் எப்படி என்பதை நான் போன வாரத்தில் உங்களுக்கு காண்பித்தேன். அல்லேலூயா. அதில் விசேஷமாக ஸ்தோத்திரம் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருடைய ஸ்தோத்திரம் அவர் நம்முடைய தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்படியானால் ஸ்தோத்திரம் அவர் தலையாக இருப்பார் என்று சொன்னால் அவர் செய்த அத்தனை காரியத்தையும் நம்மாலேயும் செய்ய முடியும். அவருடைய சரீரமாக இருக்கிற நம்மளாலையும் செய்ய முடியும். செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தரே நமக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய, அவரோடு கூட உட்கார்ந்து பேசக்கூடிய ஸ்தோத்திரம் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்லி நம்மை அவர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று போன வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீர்கள்? ஆகவே இந்த வாரத்தில் அதை தொடர்ந்து அதே விசுவாசியின் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகள், அல்லேலூயா, இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகளின் மீது கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நம்ம போய்கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் 70 வருஷமோ பலத்தின் மிகுதியால், 80 வருஷமோ என்று உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேயினுடைய காலத்தில் அந்த ஆயுசின் வருஷங்களை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 900 அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் 930 வருஷம் மெத்துசலா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிற அந்த வருஷங்கள் ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் எத்தனையோ சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமாம். அதில் சூழ்நிலை என்று சொல்லும்போது நல்ல சூழலும் ஏற்படுகிறது, கெட்ட சூழலும் ஏற்படுகிறது. அல்லேலூயா. நல்ல சூழல் ஏற்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கெட்ட சூழல்கள் ஏற்படும் பொழுது அவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அந்த சூழ்நிலையில் மேல செலுத்துகிறதற்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கெட்ட சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கவோ, கர்த்தருடைய நாமத்தை வருத்தப்படுத்தவோ, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திர வீணிலை வழங்கவோ, சும்மா உதாசீனப்படுத்தவோ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஸ்தோத்திரம் சூழ்நிலை நல்ல முறையிலே போகும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே ஸ்தோத்திர சூழ்நிலை மாறாக ஸ்தோத்திரம் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாக, நம்முடைய எண்ணங்களுக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற வண்ணமாக சூழ்நிலை இல்லை என்றால் ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையை மாற்றி நம்முடைய எண்ணத்திற்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்லுகிறீர்கள்? எப்படின்னு பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அதை நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா நம்மை குறித்து நமக்கே தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வருவோம். 45வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள்
எடுத்து 45வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இங்க பாருங்க, நம்மளை பார்த்து ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தரும். இஸ்ரவேல் என்பது யாரு? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நல்ல ஆலையிலேயே சொல்லணும், ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரும். இஸ்ரவேல் என்பது நாம, பரிசுத்தர் என்பது கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய தேவன் எப்படி அவர் சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன். அப்பனா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனாகிய நான் என்று சொல்லுகிறார். என்னுடைய வேலை, என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய கையின் கிரிகை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய வேலை, என்னுடைய எல்லாமே இஸ்ரவேலுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவர் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா ஒரு அதிகாரத்தோடு, உரிமையோடு, சோத்திரனா இஸ்ரவேலுக்கென்றே நான் வந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமா, ஸ்தோத்திரம். சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அப்போ சோத்திர இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேலை செய்யும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி என்னுடைய வேலை முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தர் எங்க இருக்கிறார் நினைப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்காகவே நான் வந்திருக்கேன்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? நீ கண்ணீர் விடும்போது கண்ணீரை துடைக்கிறது தான் என் வேலை. அல்லேலூயா. சமாதான குறைவோடு இருக்கும் பொழுது சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவது என்னுடைய வேலை. அல்லேலூயா. வியாதியில இருந்து வெகுண்டி, ஸ்தோத்திரம், பலவீனப்பட்டு வியாதியிலே சாகக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது உன்னை ஸ்தோத்திரம் அந்த சாவிலிருந்து மீட்டெடுத்து ஜீவனை கொடுப்பது என்னுடைய வேலை. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய உள்கருத்தாக இருக்கிறது. அடுத்தது நீங்க வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு? வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். யார் சொல்றது? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரிடத்துல கேட்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க. வேதம் சொல்லும் பொழுது நடக்க போகிற காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ நாம வேற ரூட்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அறிந்தவர் நானே. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, உலகத்தை படைத்தவர் அவர், சிருஷ்டித்தவர் அவர், உருவாக்கினவர் அவர். அவர் ஸ்தோத்திரம். அவருக்கு இந்த உலகத்திலே, பூமியிலே, வானத்திலே, எல்லா சர்வ மகிமைக்குள்ள எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் வேறு ஒருவருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உலகத்துல நடக்கக்கூடிய காரியத்தை அவங்கிட்ட போய், இவங்கிட்ட போய், அவங்கிட்ட போய், தோளாங்கிட்ட போய், துருத்திக்கிட்ட போய் கேட்குறீங்களே, என்னிடத்தில் கேட்டீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க. தேவையில்லாத இடத்துக்கு போய் நம்ம விசாரிப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவையில்லாத, அது என்ன இடம்? வாசிங்க, அதையும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். தேவையில்லாத இடத்துக்கு போய், அங்க போய், இங்க போய், அதை பண்ணி, அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம். தோத்திரம். நீங்க அதுல எடுத்தீங்கன்னா, எங்க போய் தேவையில்லாத இடத்துல விசாரிக்கிறோமே தவிர கர்த்தரிடத்துல போய் நம்ம விசாரிக்கிறோமா? அவரே சொல்றாரு, என்னிடத்தில் விசாரி கேளுங்கிறாரு. நீங்க 19-20 வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவனிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும்.
இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. எங்க போய் விசாரிக்கிறாங்களா? குறி சொல்லுகிறவனிடத்திலும் அஞ்சனம் பார்க்கிறவனிடத்திலும் இன்னைக்கு உலகம் ஓடி போய்கொண்டு என் வாழ்க்கையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றோம்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை படைச்சது நானு, எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உன்னை உருவாக்கினது நானு, எனக்குத்தான் தெரியும் உன்னை குறித்து. அல்லேலூயா. உன்னை படைத்து எலும்புகள் உருவாகிறதற்கு முன்னதாகவே, ஸ்தோத்திரம், தாயின் கருவிலே உருவாகிறதற்கு முன்னதாகவே, எலும்புகள் உருவேற்படுகிறதுக்கு முன்னதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்றாரு. என்கிட்ட கேட்கறது விட்டுட்டு உலகத்துல அஞ்சனம் பார்க்கிறவனிடத்திலும் குறி சொல்லுகிறவனிடத்திலும் போய் என் வாழ்க்கையை சொல்லுங்க, என் பையன் எதிர்காலத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய தொழிலினுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, என்னுடைய சோத்திரம் குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போய் கேட்காத இடத்தில் கேட்கிறீர்களே, என்ன கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? பாருங்க, அது வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இன்னைக்கு நிறைய மனுஷனிடத்துல போய், ஒரு சக மனுஷனிடத்துல போய் கேட்கிற அந்த காரியத்தை என்னன்னு சொல்றது. அல்லேலூயா. குறி சொல்றான், அவங்கிட்ட போய் கையை கொடுத்து காலை கொடுத்து தோத்துறோம் எதையோ கொடுத்து என் வாழ்க்கையை நல்லா இருக்குதா பாரு. அல்லேலூயா. அவனுக்கு என்னையா தெரியும்? அவனை படிச்சதும் ஆண்டவர் ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. படைச்ச ஆளுக்கு தாங்க தெரியும். இந்த செல்போன்ல ரிப்பேர் ஆகுறதுனா செல்போனை மேனிபேஸ்ட் பண்ணன, அதாவது உருவாக்கின மனுஷனுக்கு தெரியும் எந்த ஐசி எந்த பக்கம் இருக்குது, போர்டு எந்த பக்கம் இருக்குது, பின்னு குத்துற எந்த அதுல என்ன சால்ட்டிங் பண்ணியிருக்கிறோம், என்ன ஒயரை போட்டிருக்கிறோங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அப்ப மனுஷனை படைத்த கர்த்தர் சொல்றாரு, என்கிட்ட கேட்கறது விட்டுவிட்டு தேவையில்லாத இடத்துக்கு, அனுமதிக்காத இடத்திற்கு, பிரயோஜனம் இல்லாத இடத்திற்கு, ஸ்தோத்திரம், ஒரு ஆசீர்வாதமும் லாபமும் இல்லாத இடத்துல போய் ஜனங்கள் இன்றைக்கு விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் அங்கலாக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. நம்மை அறியாமலே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தான் அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம், வேற ஒன்றும் இல்லை. கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் 45வது அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். ஸ்தோத்திரம், அதுல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். எதிர்காலத்தை குறித்து. இன்னைக்கு அதுக்கு தான் குறி சொல்றவன்ட்ட ஓடுறாங்க, அஞ்சனம் பார்க்கிறவன்ட்ட ஓடுறாங்க. எதிர்காலம் எப்படி ஐயா இருக்குன்னு சொல்லையா. அவன் 4 பொருடைய அரடைய அடிச்சு 5000 10,000 பிடிக்கிட்டு, ஸ்தோத்திரம், இதான்ப்பா அவன் வாழ்க்கை போ. சில பேர் கிளிஸ் கோசியம் பார்க்குறாங்க. அல்லேலூயா. கிளி வாயில்லாத பூச்சி. ஸ்தோத்திரம், அதை போய் பார்க்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என் இஸ்ரவேல் ஜனங்களை நான் உருவாக்கினேன், அப்ப என்னிடத்தில் விசாரி, நான் உனக்கு அந்த பதிலை வச்சிருக்கேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ போய் விசாரிச்சு கடைசீட்டில் அவன் என்னத்தை சொல்ல போனான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், தேவையற்ற இடத்தில் விசாரிக்கிறோம், ஊரெல்லாம் போய் கேட்குறோம், ஆனால் கர்த்தரிடத்துல கேட்கறதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. ஸ்தோத்திரம், ஏசாயா 29:23. வாசிங்களா, டக்குன்னு வாசிக்கலாம். 29வது அதிகாரம் 23வது வசனம். அவன் என் கரங்களில் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், யாக்கோப்பின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். நீங்கள் நான் யாருங்கிறத அங்க சொல்றாரு. சோத்ரா, அவன் என் கரங்களின் செயலாகிய, கர்த்தராகி தேவனுடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்கள் நானும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அப்போ நீங்கள் நானே ஆண்டவர் இடத்துல கேட்கணுமா, வேற இடத்துல போய் கேட்கணுமா? ஏங்க சொல்லுங்க. அல்லேலூயா. வா, ஒரு டிஷ் வாங்கிட்டு வந்தோம், அந்த டிஷ்ஷுக்கு ஒரு இது செட்டப் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம், அந்த செட்டப் பாக்ஸ் உடனே கெட்டு போச்சு. அந்த செட்டப் பாக்ஸ் கெட்டு போன உடனே நானே திருப்பில் எடுத்து அதை கழட்டி, ஸ்தோத்திரம், அதை ஏதாவது பண்ணியிருந்தா மொத்தம் போயிடும். அல்லேலூயா. எத்தனை ராமேன்னு சொல்றீங்க? அப்போ என்ன செய்யணும்? அது யார் கொடுத்தாங்க? எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம்?
அவங்ககிட்ட கொண்டு போனால் அவன் செக் பண்ணி பார்த்துட்டு சோத்திரம் அதற்குண்டான காரியங்களை செய்து கொடுத்து விட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்கே நம்ம போய் வாங்கின இடத்துல போய் நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்மை உருவாக்கின கர்த்தரிடத்தில் நம்மை குறித்து நம்ம கேட்கறதுல என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். அல்லேலூயா. மற்ற இடத்துல போய் கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன கேளப்பா, உன்னை குறித்து நான் சொல்றேன், எனக்கு தான் தெரியும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு கடவுள்னா உதைக்கிறவர், அடிக்கிறவர், நொறுக்கிறவர், பிக்கிறவர்லாம் காட்டி கொடுத்ததுனால தான் கடவுள்கிட்ட போறதுக்கே பயந்துக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார், தாயா இருக்கிறார். சோத்திரம், எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்தில் அணுகுவீர்கள் என்றால் அவர் நம்மோடு கூட ஸ்தோத்திர நண்பனை போல பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்க சொல்றாரு. இப்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது என்னன்னு போய் மற்றவன்ட்ட கேட்கறத விட, ஆண்டவரே என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, என்னன்னு தெரியல, சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. எனக்கு வியாதியா இருக்குது, இந்த வியாதி சுகப்படுத்தி கொள்றதுக்கு என்ன வழி, அதை சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? படிப்புக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுங்க, ஞானத்துக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பையில வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அல்லேலூயா. நாம ஆனால் போய் கேட்கறதில்ல. கேட்காத ஆட்கள்கிட்ட போய் கேட்டு இன்னும் சேர்த்தி தரித்தனத்தை வாங்கி சோத்திரம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இங்கே அதான் சொல்றாரு, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட, என்னால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் ஸ்தோத்திரம் என்னுடைய கையின் கிரியைகளாக இருக்கிறார்கள் அவர்கள். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை என்னைய பார்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா. பாரு, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:21. சீக்கிரம் வாசிக்கலாம். 60வது அதிகாரம் 21வது வசனம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். எப்படி சொல்றாரு? உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அங்க பாருங்க, உன் ஜனங்கள் யாவரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? நீதிமான்களாக இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளாக இருக்கிறார்கள். நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படி என் கரங்களின் கிரிகளுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஸ்தோத்திரம், சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்தோத்திர நீதிமான்களாக, பூமியில் இருக்கிற அத்தனை காரியத்தை சுதந்திரிக்கக்கூடிய மக்களாக, குடிகளாக, ஜனங்களாக நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த அதிகாரத்தை எல்லாம் மறந்துட்டு அதிகாரம் இல்லாதவங்கிட்ட போய் அதை இதையும் விசாரிச்சுட்டு இருப்போம். அல்லேலூயா. சோத்திர நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் ஒரு தரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு தரம் ராஜ்யபாலத்தில் போர் வண்டியை ஓட்டி கொண்டு இருந்தோம். அங்கே வண்டியை ஓட்டிட்டு நைட் நேரத்தில் போய் ஒரு பல்கில் போய் நிற்கிறது வழக்கம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, 2 நாள் ஸ்தோத்திரம் போர் பனி வேலை இல்லாமல் ஆல்ட் ஆகி போச்சு. ஆல்ட் ஆகி போன உடனே நாங்கள் அங்கே ஸ்தோத்திரம் ஸ்டவ்வு இதெல்லாம் வச்சு சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடுகுடுப்புக்காரன் இங்கே வர்றான். ஸ்தோத்திரம் அந்த ரோட்டில் அப்படியே ஸ்தோத்திரம் வந்து கொண்டிருக்கும்போது ஸ்தோத்திரம் அவன் என்ன வந்துட்டு எப்பொழுதுமே அந்த பங்குக்குள்ளே வந்து அங்கே பங்கில் இருக்கிற மக்களோடு பேசிட்டு அவங்க சுற்றிட்டு அவன் போவானான். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு ஸ்தோத்திரம் வரவே இல்லை. அப்படியே ரோட்டோடவே போயிட்டான். இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் குடுகுடுப்புக்கான வருவான் அப்படின்னு. யாரு? பங்குக்காரங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கவனிச்சிட்டு இருந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இவங்க எதிர்பார்த்த மாதிரி வராமல் ரோட்டோட போய் விட்டான். அல்லேலூயா. ரோட்டோட போன உடனே ஸ்தோத்திரம் இவர்களுக்கு சந்தேகமாகி போச்சு, ஏன் டெய்லி வராமல் போக மாட்டானே, இன்னைக்கு ரோட்டோட போயிட்டானே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் யோசித்துட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. 2 நாள் கழிந்தது. 2 நாள் கழிஞ்சு நாங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு பாயிண்ட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான், நாங்கள் இல்லாதப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதே மாதிரி வருகிறான். இவங்க எதிர்பார்த்தாங்க ரோட்டோட போயிடுவான், நேற்றே வரல இன்னைக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே இவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக இன்னைக்கு பல்குக்குள்ளே வந்துட்டான். அல்லேலூயா. உடனே அவங்களுக்கு சந்தேகமாகி போச்சு, நேற்று வரல, ஏன் இன்னைக்கு வந்துட்டாமே,
நேற்று வந்துட்டு போயிருக்கலாமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அவனிடத்தில் கேட்டார்களாம். நேற்று ஏப்பா நீ வரல? வருவீன்னு நான் எதிர்பார்த்தோம். ஆனா நீ பார்த்தது உண்மை, ஆனா ரோட்டோடவே நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட அந்த பல்கில் வேலை செய்கிற மக்கள் கேட்டாங்களாம். அவன் ஒரு வார்த்தை சொன்னானா, என்னை காட்டிலும் பெரிய சக்தி படைத்த ஒரு சக்தி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நேற்று என்னால் வர முடியாது, ஏன்னா என்ன சிலுவையில் கொன்ற, என்னை அவமானப்படுத்தின, என் காலுக்கு கீழே போட்டு மிதித்த பெரிய சக்தி அங்கே இருக்கும்போது நான் எப்படி வர முடியும் அப்படின்னா நான். அல்லேலூயா. இவங்களுக்கு இன்னும் அதிகமாக சந்தேகமாகி போச்சு. என்னடா சக்தி, என்னடா சக்திங்கிறான், வல்லமைன்றான், ஒன்றும் புரியல. அப்போ உடனே அடுத்த ஒரு நாள் கழிச்சு நாங்கள் அந்த பங்குக்கு வந்தோம். வந்த உடனே எங்ககிட்ட கேட்டாங்க, அந்த குடுகுடுப்புக்காரன் வராமல் போனான், அவங்ககிட்ட கேட்டோம். அவங்ககிட்ட கேட்ட உடனே அவன் இப்படி சொன்னான், என்னையா சக்தி அப்படின்னு சொன்னவங்க படுத்த நாங்கள் சொன்னோம், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சக்தி இந்த இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அதிகாரம். அந்த இயேசு கிறிஸ்து என்ற சக்தி, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திற்கு முன்பதாக, வல்லமைக்கு முன்பதாக ஒரு அந்நிய வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அதைத்தான் அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், விருப்பம் வந்துச்சு. அடுத்த நாள் போயிட்டோம், அதுக்கு அடுத்த நாள் வர்றான். வந்த உடனே கேட்குறாங்க, சக்தின்னு சொன்னியப்பா, அது என்னப்பா? இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே இருந்தார்கள், அவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்திற்கு முன்பதாக என்னுடைய அதிகாரம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுட்டு தோத்திரம் அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதில் ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாதானா? ஆனால் கண்டிப்பாக நான் என்ன சொல்ல அப்படின்னா, உலகத்திலே போய் நம்ம விசாரிக்கிறவங்களிடத்தில் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்த இயேசுவினிடத்தில் ஆண்டவர் கேட்க சொல்லுகிறார். அவரை கேட்டோமானால் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய வழியை, சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? அதுதாங்க சொல்லப்பட்டு இன்னொரு வசனத்தோட 64:8 வாசிக்கலாம். 64:8 ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. இப்ப ஏசாயா சொல்றாரு, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகளாய். ஒவ்வொரு தடவை நம்ம இதை சொல்லணும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஏதோ அந்த இடத்துல மாங்காய் வந்து விழுந்துற மாதிரி உலகத்தில் சொல்ற மாதிரி மனுஷன் படைத்தவனுடைய படைப்பு வேறேன்னு சொல்றாங்க. இல்ல, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம மறக்க கூடாது. கர்த்தர் என்னை சிருஷ்டித்து இருக்கிறார், கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார், கர்த்தர் என்னை படைத்து இருக்கிறார், நான் அவருடைய கரத்துல இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான சூழ்நிலை என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே வந்தாலும் சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் சொல்றாரு, கிரியைகளாக இருக்கிறோம். இப்போ 42, 45, 42 வாசிக்கலாம். சாரி 12. ஏசாயா 45வது அதிகாரத்துக்கு வரும். அதே அதிகாரத்துக்கு கிரியைகளாக இருக்கிறோம், அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம்ன்றது மறக்கக்கூடாது. நான் பூமி, இப்போ நம்மளை குறித்து சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த 11வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, எப்படி செயல்படுத்துற, இப்போ அவரை குறித்து சொல்றாரு. பாருங்க, ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த 45:12 சொல்றாரு, அவர் யார் என்பதை காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் நான் கட்டளையிட்டேன் என்பதையும் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல யார் என்ன சொன்னாலும் நீ நம்பாத.
ஆனா நான் சொல்றேன், இதெல்லாம் நான் உருவாக்கினது. அல்லேலூயா. நான் சிருஷ்டித்தது. அதனால நான் கட்டளையிட்டது எல்லாத்தையும் உருவாக்கினேன். இந்த நற்செய்தியை நீ நம்பு. அல்லேலூயா. தன்னை குறித்து சொல்றார். அப்போ அவரே எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் படைத்தார், ஸ்தோத்திரம் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் உருவாக்கினார் அப்படின்னா, அவருக்கு பிறந்த நாம் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். நாம் நம்மையும் அவரை போல கட்டளையிடும்படி பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? உலகத்துல சொல்லுவோம், இது கடவுள் உருவாக்கினது, உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னானா நம்பாத. நம்ம கர்த்தர் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவருடைய கரத்தின் கிரியைகளாக நம்மை உருவாக்கின தெய்வம் செய்வோம்னா, அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நாமளும் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே ஸ்தோத்திரம், நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க நல்லா சொல்றாரு 12வது வசனத்துல, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தின, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். அல்லேலூயா. எல்லாம் என்னால் உருவாச்சு, என்னால் படைக்கப்பட்டது, என்னால் அங்கங்க கரெக்டா செய்யப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் கட்டளையிடும்படியாய், உருவாக்கும்படியாய், அதிகாரத்தை செலுத்தும்படியாய், சூழ்நிலைகள் மேல அதிகாரத்தை செலுத்தி நாம் அவரை வென்றுபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலை சூழ்நிலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. திடீரென்று வருகிறது, திடீரென்று போயிடும். அல்லேலூயா. நிரந்தரமானது கிடையாது. ஒரு புயல் அடித்தது, பேதுரு கீழே போனான். வாழ்க்கை முழுவதும் புயல் அடித்து கொண்டே இருக்கவில்லை. திடீரென்று புயல் வந்தது, திடீரென்று போய்விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம புயலை கண்டெல்லாம் பயப்படவே கூடாது. ஸ்தோத்திரம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நீங்க நல்லா வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்க அந்த 12வது வசனத்துல நான் யாருங்கிறத ஆண்டவர் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு எல்லாத்தையும் நானே கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த 13வது வசனத்துல மீண்டும் பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். இப்ப நம்மளை குறிச்சு சொல்றார். ஸ்தோத்திரம். நம்மளை குறிச்சு சொல்றார். அவரை குறிச்சு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற கட்டளையிட்ட சிருஷ்டித்த நான் செய்த பணியை, ஆண்டவர் தான் செய்த பணியை அந்த இடத்துல சொல்றார். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவான். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நான் உலகத்தை படைத்தேன், உலகத்தை சிருஷ்டித்தேன், அதில் இருக்கிற எல்லாவற்றிற்கு கட்டளையிட்டு படைத்தேன். இப்பொழுது அந்த காரியத்தை செய்யும்படி நான் மனுஷனை உருவாக்கி அவனிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்து அவன் இப்ப அந்த வேலையை செய்வான்னு 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இதெல்லாம் நடக்கும். 13வது வசனம் மிக அற்புதமான வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். யாரை எழுப்பினார்? நம்மளை தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நீதியின்படி. மனுஷனுடைய நீதி அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நீதி சுத்தமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய நீதியின்படி தான் நீங்களும் நானும் எழுப்பப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஏதோ நம்முடைய நல்ல காரியத்தினால, நான் செஞ்ச தான தர்மத்தினால, நான் எனக்குள்ள இருக்கிற மற்ற காரியத்தினால எனக்கு நீதியில ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அவருடைய நீதியின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவுதான். அதுக்கு நான் பெரியான்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்க பாருங்க, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். எதுக்காக எழுப்பினாரு? எதுக்காக நம்மளை சிருஷ்டித்தார்? எதுக்காக நம்மளை உருவாக்கினார்? எதற்காக நம்மை, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை படைத்தார் என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க 13 கீழே, அவன் வழிகளெல்லாம் செவ்வைப்படுத்துவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, செவ்வைப்படுத்துவான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வழிகளை சரி பண்ணக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவனே செவ்வைப்படுத்தி கொள்ளுவான், அவனே உருவாக்கி கொள்ளுவான், அவனே நடத்தி செல்லுவான், அவனே பண்ணுவான். அல்லேலூயா. ஏன்னா என் அதிகாரத்தை அவனுக்கு நான் தந்திருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா.
பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகளை செவ்வைப்படுத்துவான், அவன் என் நகரத்தை கட்டி, அல்லேலூயா, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறைப்பட்டு போன என்னுடைய ஜனங்கள், விலைக்கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல், இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? விலைக்கிரயம். அல்லேலூயா. என்ன விலைக்கிரயம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையில மரணத்தை ருசி பார்த்து, ஸ்தோத்திரம், பாடுகளப்பட்டு வேதனைப்பட்டு சிலுவையை சுமந்து, ஸ்தோத்திரம், தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ரணகளமாக்கி இருதயத்தில் குத்தப்பட்டு, ஸ்தோத்திரம், முள்முடி வைக்கப்பட்டு பலவிதமான பாடுகளை கிரயமாக அவர் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியில் தன்னுடைய ஜீவனையும் கிரயமாக செலுத்தித்தான் உங்களை என்னை மீட்டிருக்கிறார். இப்ப சொல்றாரு, சோத்திரம், நீங்க போய் மக்களை மீட்கும் போது அது மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்ல வராது? நான் ஜீவனை கொடுத்த மாதிரி, நான் ரத்தத்தை சிந்தின மாதிரி, நான் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்ட மாதிரி, நான் பாடுகளப்பட்ட மாதிரி, வேதனைப்பட்ட மாதிரி நீங்க செய்ய வேண்டியதில்ல. ஏன்னா எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அந்த அதிகாரத்தை எல்லாம் ஜெயித்து, ஸ்தோத்திரம், அந்த அதிகார வர்க்கங்களை கர்த்தர் முறியடித்து, சத்துருக்களை ஸ்தோத்திரம் அவமானமாக்கி, வெளியரங்கமான கோலமாக்கி, ஸ்தோத்திரம் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்த தேவன் சொல்றாரு, இப்ப நீ போய் ஈஸியா நீ கட்டளை இடலாம், ஈஸியா நீ ஆளுகை செய்யலாம், ஈஸியா நீ போய் சோத்திர நகரத்தை கட்டலாம், ஈஸியா நீ சிறைப்பட்டு போன ஜனங்களை பரிதானம் இல்லாமல் விலைக்கிரயம் இல்லாமல் அவர்களை நீ மீட்டெடுக்கிறதற்கு என்னுடைய ரத்தம் அதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிரயம்தான் அதிகாரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதமான வசனம் வாசிக்கும் போது எனக்குள்ள அப்படியே ரொம்ப அருமையா இருந்தது. சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான். பாருங்க, விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குங்க. அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில பேர் தான் சொல்லுவாங்க, நீ என்ன கடவுளா அப்படின்னு. இல்லை, நான் சொல்றேன், கடவுள் இல்லை, கடவுளுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விடுதலை ஆக்குவான். சமாதானத்தில் இல்லாதவனை சமாதானப்படுத்துவீங்க, ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். சோத்திரம். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பொருளாதாரம், கையின் பிரயாசம், ஜீவன், வேலை, எல்லாத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு முன்பாக சூழ்நிலைகள் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து தான் பயந்துக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலை மாறிச்சுன்னா மனசு மாறிடுது. ஆனா சூழ்நிலை மாறும்போது மனசு மாறக்கூடாது. சூழ்நிலையை வெல்லக்கூடிய, சூழ்நிலைகள் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதிகாரம் நம்ம மேல் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அவரு சூப்பரா எழுதியிருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். அதிகாரத்தை கிரயம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் விடுதலை ஆக்குவான். அல்லேலூயா. நீங்கள் நானும் விடுதலை ஆக்குவோங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்க கட்டுகளை உடைக்கணும். அநேகருடைய சாபத்தை விடுதலை ஆக்குகிற வேளையில் தீவிரமாய் இறங்கக்கூடிய நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. அப்படி இறங்கி ஸ்தோத்திரம் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளை எடுத்து பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், அந்த பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அவர் கொடுத்திருக்கிறதான அந்த அதிகாரம் செயல்படுகிற நேரங்களில் நடக்கக்கூடிய ரிவைவல் எழுப்புதல தான் இந்த 14வது வசனம் சொல்லுது. பாருங்க, வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரையே அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அதிகாரத்தை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அனைத்து அதிகாரத்தையும் எடுத்து பயன்படுத்துகிற மனுஷன், ஸ்தோத்திர பயன்படுத்துகிறவர்கள் லாபம், வர்த்தக லாபமா, அல்லேலூயா, நம்ம தேடி வரும். அல்லேலூயா. அவர்களோடு தான் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு சொல்லுவார்களாம், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? நம்மளோட கர்த்தர் இருக்கிறத ஏன் பார்க்கலன்னா அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறது இல்லை. அல்லேலூயா. சூழ்நிலையை கண்டு பயந்துடுறோம். பாருங்க, சூழ்நிலைன்னு வரும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன சூழ்நிலை? அவங்களுக்கு என்ன சூழ்நிலை? சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. மோசமான சூழ்நிலையிலே மோசமான ராஜாவின் இடத்திலே போய் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை ஸ்தோத்திரம் அந்த ராஜா அக்னி சூளையை ஏற்படுத்தி அவர்கள் அதில் தூக்கி போடணுங்கிறது தான் ராஜாவினுடைய கட்டளை. அல்லேலூயா. அப்போ சூழ்நிலை நல்லா இருக்குதா? சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நேரத்தில் சூழ்நிலையை பார்க்காமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்குள் இருக்கிற அதிகாரத்தை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. அதிகாரத்தை நோக்கி பார்த்தது மட்டுமல்ல, சோதரி எதிர்மறையாக இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மேல அதிகாரத்தை பயன்படுத்த ஸ்தோத்திர கட்டளையிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. என்ன பயன்படுத்தினார்கள்? எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காட்டாலும் சரி, எங்கள் தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிற மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விடமாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதுதான் கட்டளையை செலுத்துறது, அதிகாரத்தை செலுத்துறது. அல்லேலூயா. இதை செலுத்தின மாத்திரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி நம்ம அறிக்கையிட்டு பேசும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு பின்னே இருந்து வேலை செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படி பேசும்போதே கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த 3 பேர்த்துக்கு முன்னால இன்னொரு நபரை பரலோக ராஜ்யத்திலிருந்து பின்னால இருந்து வேலை செய்யுது. அல்லேலூயா. தேவ தூதன, பரிசுத்த தூதன் ஒருத்தன் அங்க வந்துட்டான். 4வது ஆளா அங்க ஒரு ஆள் அசைவாடுகிறது. ராஜா பார்த்துட்டு சொல்றான், 3 பேர் தானே போட்டோம், 4 பேர் உலாவுறாங்களே. ஆச்சரியமான மாற்றம். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதிகாரத்தின் சூழ்நிலைகள் மேல அதிகாரத்தை செலுத்துங்க. கர்த்தரின் அதிகாரத்தை செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த அதிகாரத்திற்கு ஏற்ற வல்லமையை எதிர்மறையான சூழ்நிலை மேல் புகுத்தி நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சாதாரணமானது கிடையாது. இந்த அதிகாரத்தை தான் யாருமே செய்யல, இயேசு மட்டும்தான் செஞ்சாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு வாழ்ந்த காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. பேதுரு இருந்தார், யோவான் இருந்தார், ஸ்தோத்திரம் யாக்கோப்பு இருந்தார், எத்தனை 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், சீசர்கள் இருந்தார். அப்போஸ்தலர்கள், சீசர்கள் யாரோ இருந்தாங்க. எல்லாரும் பயன்படுத்தல. ஆனா இயேசு அதை பயன்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் நமக்கு அவர் செஞ்சதை சொல்லி காமிக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு, இப்படிலாம் பண்ண அப்படின்னு. காற்றையும் கடலையும் பிசாசின் அதிகாரத்தின் மீது, தந்திரங்களின் மீது இயேசு அதிகாரத்தை செலுத்தினார். அவர் வாயை திறந்து பேசினார். ஆகவே நாமும் வாயை திறந்து பேசணும். அல்லேலூயா. அதிகாரத்தை செலுத்தும் பொழுது அந்த அதிகாரம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதாக இருக்கிறது. அந்த எரிகிற வல்லமையும் அக்கினியும் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்து நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த 45வது அதிகாரத்தில் 14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எகிப்தியின் சம்பாத்தியமும். எகிப்து என்பது சாதாரணமான கிடையாது. அன்னைக்கு இருந்த சோத்திர நாடுகளிலே எகிப்து மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சோத்திர ஒரு நாடாக இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லா வளங்களிலும். அதனால தான் யோசேப்பை கொண்டு போய் அங்கே போட்டு சோத்திரம் தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சு சோத்திர எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் எகிப்தின் ராஜாவை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சாபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும்
எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கடுத்து பாருங்க, எங்க இருந்து வேணாலும் கர்த்தர் கொண்டு வருவார். எகிப்தும் தேசமாகட்டும், அது எத்தியோப்பியாவாக இருக்கட்டும், சோதனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எந்த தேசத்துல இருந்தும் கர்த்தர் நமக்கு அனுகூலமான வாசல்களை திறக்கிறதுக்கு வல்லமையா இருக்கிறது. நம் வாயிலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தும் போது எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? அது மட்டுமல்ல, அங்க பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் உன்னுடையதாகும். எவனட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடையதாகும். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்க அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. இதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவர்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, அறிக்கை செய்யணும் அவங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் அதிகாரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு பார்த்து சொன்னாங்க, எந்த அதிகாரத்தினால் இதை நீ செய்கிறீர்? கேட்டு அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. செய்யறதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியமா போச்சு. இந்த அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? எந்த அதிகாரத்தினால் நீ செய்கிறாய்? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இதை நீ சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. ஒருத்தனும் சொல்ல, நானும் சொல்ல மாட்டேன் போ அப்படின்ட்டார். ஆச்சரியப்படணும் நம்மளை பார்த்து மக்கள். ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியப்படணும்? இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவோம். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், எதிர்மறையான காரியங்களை பார்க்க வேண்டாம். அந்த எதிர்மறையான காரியங்கள், சூழ்நிலைகள் மாறுகிற நேரங்களிலே அதை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சூழ்நிலைகள் மேல் பேசுகிறதற்கு அதிகாரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிகாரத்தை தந்திருக்கிறீரப்பா. நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் வானத்தை படைத்தீர், சகல காரியங்களை உருவாக்கினீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு விரோதமாய் கருகை செய்கிற சூழ்நிலை மாற்றி வருகிறதான காரியங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மக்களாக கர்த்தர் நீர் எங்களை இன்னும் தைரியப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்தில் எடுத்து நாங்கள் அதை ஆண்டவரே அதிகாரத்தோடு ஆண்டவரே செயல்படுத்த கட்டளையிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெரிய தைரியத்தின் ஆவியானவர் ஆண்டவரே அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடிய தைரியம் இவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும். சூழ்நிலைகளை பார்த்து, காலங்களை பார்த்து, நேரங்களை பார்த்து, உலகத்தை பார்த்து, ஸ்தோத்திரம், மனிதனுடைய கிரிகளை பார்த்து பயப்படாமல் அவைகளின் மேல எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த கட்டளையிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.